எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் குட்டி ஃபார்மர். இன்றைக்கி என்ன தகவல் பார்க்கலான்னா, பவர் டில்லர் கேஜி வீல் மாற்ற போகிறோம். அதுக்கு எப்படி ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். இந்த டயர் கேட்டு கேஜி வீல் போட போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கட்டை, ஒரு மினி ஜாக்கி ஒன்று வாங்கினேன் புதுசாக, 700 ரூபாச்சு, 2 டன்னு தாங்குமா. கட்டை போட்டு இப்படி மட்டமாக வைக்கணும். கட்டை வந்து பரலக்கூடாது, இங்கே கரெக்டாக லாக் ஆகணும், இல்லைன்னா வண்டி இஷ்டமிடும். அதே மாதிரி வண்டி கீரில் இருக்கணும், கிளச்சு ரிலீஸில் இருக்கணும். கிளச்சு பிடிக்கக்கூடாது, இல்லைனா வண்டி பேக் சைடு யூஸ்ன்னு வந்துடும். நம்மக்கிட்ட கரெக்டான அளவு கம்பி இல்லை, மெலிசா 10 mm கம்பி தான் போட்டு வைக்கிறோம். எப்படியோ தூக்கிட்டோம். நம்ம ஏன் அந்த ஜாக் யூஸ் பண்ணலன்னா, இது 2 பாகம் மாட்டு இந்த கம்பியில் மாட்டிட்டு தூக்கணும், வண்டி தூக்கணும்னா கஷ்டமாகுது. அதனால தான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒரு வீலுக்கு 4 நட்டு இந்த இது போட்டு தான் கேட்டு வரோம், டீ ராடு. இந்த 4 நட்டு கேட்டுட்டு வீல் எடுக்கும்போது உஷாராக எடுக்கணும், வீல் இந்த மரம் டேமேஜ் ஆகாத மாதிரி. அதே மாதிரி இந்த மண்ணுங்கள்லாம் நல்லா சுத்தமாக துடைச்சிட்டுனா படிமானமாக உட்கார கரெக்டாக டைட்டாகும். வாசர் ரிமூவ் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த வீலு நல்லா கொஞ்சம் டஸ்ட் இல்லாமல் துவைச்சிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் கொஞ்சம் லைட்டாக கிரீஸ் கொஞ்சம் போட்டிங்கன்னா கேட்டும் போது வாட்டமாக இருக்கும், இல்லைனா பிகுவாக வரும். இந்த பிளேட்லேயும் சுற்றி லைட்டாகவும் இதுலேயும் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நெட்டில் ஒரு ட்ராப்பு ஆயில் விட்டுவோம். நெட்லாம் கையில் அது ஃபுல் டைட் பண்ணணும். ஃபீல்டு லோ ஆகும்போது ஒரு டைட் பண்ணிக்கணும். நெட்டு டைட் வைக்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்று இதுக்கு ஆப்போசிட் எதிர்க்கும், 2வது 3 4 அதுமாதிரி தான் டைட் வைக்கணும், அப்படி தான் கரெக்டாக இருக்கும். லெஃப்ட்டு ரைட்டு இதிலே போட்டுருவோம் வீல்லே. அதே மாதிரி வாசம் இந்த மாதிரி வரணும், கிராஸாக. அவ்வளோதான், 2 வீல் மாட்டியாச்சு. இந்த இடத்துல லைட்டாக கிரீஸ் போடணும், லூப்ரிகேஷனுக்காக, திரும்ப டர்னிங் திரும்ப இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல கிளச்சுக்கு இந்த சைடில் எல்லா இடத்துலையும் ஆயில் போட்டணும். டீசல் செக் பண்ணிக்கிறோம், கூலண்ட் ஆயில் தண்ணி ஃபுல்லாகுதான்னு பார்க்கணும். ஓகே, அவ்வளோதான், ஃபீல்டுக்கு போக வேண்டியதான். இந்த தகவல் பிடிச்சா எடுத்துங்க, இல்லை பிடிச்ச தகவல் தேடி கற்றுங்க. என்று புதிய தலைமுறை விவசாயிகளுக்காக நான் உங்கள் குட்டி ஃபார்மர்.